Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தேர்தலில் வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம்தான். ஆனால் நாங்கள் தோத்துக்கிட்டே இருக்கமே மாறாங்கிற மாதிரி சிவி சண்முகம் தனது கொந்தளிப்பான மன எண்ணத்தை இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக. இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி தனது வீட்டில் வச்சிருந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வச்சிருக்காரு. அதில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்காங்க, எஸ்பி வேலுமணி தரப்பில் யார் யார் வந்திருக்காங்க, அவங்க தரப்பில் பொதுக்குழு வேணுங்கிறாங்க, இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டுச்சு, அது போக முக்கியமான சில முகங்கள் சில தலைவர்கள் ஏன் வரலை அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். இன்னொரு புறம் செந்தில் பாலாஜியை விடாது கருப்புங்கிற மாதிரி மீண்டும் அமலாக்கத்துறை நெருக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்கு. தமிழக அரசு இப்போ புதிதாக பொறுப்பேற்றுள்ள விஜய் தலைமையிலான அரசு ஒரு சிக்னல் கொடுத்தா போதும் அமலாக்கத்துறை அவரை மீண்டும் விசாரிக்க ரெடியா இருக்குங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அது குறித்து விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. எடப்பாடி பழனிசாமிக்கு வணக்கம் பார்வையாளர்கள் சொல்லிடுங்க. வணக்கம் சென்சேஷன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு இது போதாத காலம் போல் இருக்கு. மீண்டும் அவரோட தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய சவால் வந்திருக்கு. அதாவது அதிமுக கட்சிக்குள்ளேயே எந்த அளவுக்கு இவ்வளோ ஆண்டுகளாக பிளவுபட்டு செயல்பட்டாலும் ஏதோ ஒரு வகையில் கட்சிக்குள்ளே கண்ட்ரோல் வச்சுருந்தார். இப்போவும் கண்ட்ரோல் அவர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ என்ன ஒரு புது சிக்கல், புது சவால் வந்திருக்கு அப்படின்னா அவரோட பதவியை காப்பாற்றிக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. ஆமா, சாரி, அவர் கட்சியை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாருன்னு அவர் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல எல்லாரும் பாஜக தான் அவரை கண்ட்ரோல்ல வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதான் புரியாம போயிருச்சு. இப்ப என்னன்னா பாஜக எஸ்பி வேலுமணி சிவி சண்முகத்தை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்களா அல்லது ஓபிஎஸ் மாதிரி அவங்கள பட்டும் படாம வச்சு அப்படியே அனுப்பி விட்டுருவாங்களா? இதெல்லாம் தான் பெரிய பேசு பொருளா இருக்கு. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா பதவியை பாதுகாக்கணும் அப்படின்னா பெருவாரியான மாவட்ட செயலாளர் அவர் பக்கம் நிற்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டினார். ஆனால் அதுலேயே மிக முக்கியமான சில தலைவர்கள்லாம் ஆப்சண்ட். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜெயக்குமார் இந்த பக்கம் சாயறதா அந்த பக்கம் சாயறதா இல்லை நடுவில் டேரக்டாக நம்மளே இப்போ விஜய்கிட்ட சேர்ந்துடலாமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்பி வேலுமணி பக்கம் அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ரெண்டாவது விஜய் பக்கம் போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதில் எனக்கு உறுதியாக சொல்ல முடியல. இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தலைவர்கள் நீங்கள் சொல்கிற ஜெயக்குமாரா இருக்கலாம், இவங்கெல்லாம் அடிப்படையில் அதிமுகவினுடைய தீவிர விசுவாசிகள். அவங்க எல்லாருமே சின்னம் எங்க இருக்கு, இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யாரு அப்படிங்கறத வச்சுதான் அந்த அணியில தான் இருந்திருக்காங்க இது வரைக்குமான ட்ராக் ரெக்கார்ட். எடப்பாடி ஓபிஎஸ் இந்த பிரிவினையின் போது கூட அவங்க மன சஞ்சலம் இல்லாம எந்த பக்கம் கட்சியும் சின்னம் இருந்துச்சோ அங்க இருந்தாங்க. சசிகலா இருந்தப்போ இதே நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே திடீர்னு வரக்கூடிய ஒரு விஷயத்துக்காக அதை நம்பி பின்னாடி போகக்கூடிய விட்டில் பூச்சிகளா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம கடந்த கால ட்ராக் ரெக்கார்டை வச்சு சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஆனா நம்ம கடந்த கால ட்ராக் ரெக்கார்ட் படியா அரசியல் நடக்குது, நிறைய மாயங்கள் நடக்குது. தென்னாலிராமன் படத்துல கமல் சொல்லுவாரு, நிக்க பயம், நடக்க பயம், உண்ட பயம், எல்லாம் பயம் அப்படிம்பாருல, அந்த மாதிரி சர்வமும் பயமயமாய் போய் நிக்கிறாரு. அந்த மாதிரிதான் அடுத்து ஆபத்து ரொம்ப கிட்ட நெருங்கிருச்சு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டார் இல்லையா, மொத்தம் அதிமுகவுக்கு 82 செயலாளர் இருக்காங்க. அவங்கள பெருவாரியான செயலாளர்கள் இன்னைக்கு கலந்துக்கல. குறிப்பா யாருன்னா வந்தாங்க அப்படின்னா இவரால் சமீபத்தில் நியமிக்கப்பட்டாங்கல்ல, அவங்க மட்டும் தான் மெஜாரிட்டியாக வந்திருக்காங்க போல் இருக்கு. அப்போவே அவருக்கு பெரிய அப்செட் ஆயிருச்சு. என்னடா மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே என்னோட ஆதரவு திரட்ட முடியலையே. அப்போ அவங்க தரப்பில் இருந்து பொதுக்குழுவை கூட்ட சொல்லி டிமாண்ட் வைக்கிறாங்கல்ல, அந்த பொதுக்குழு கூட்டும் போது இங்கு இருக்கக்கூடிய விரிசல் என்பது பொதுக்குழுவில் தென்பட்டுச்சு அப்படின்னா அவரோட பதவிக்கு ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு தான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஆலோசனையில பெருசாக ஈடுபட்டிருக்காரு. அதுக்கு பேரலா எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை கூட்டுறாரு. அதுக்கு பேரலா இந்த பக்கம் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்பினர் ஒரு பெரிய பிரஸ் மீட்டியை வைக்கிறார். அதில் சிவி சண்முகம் மூச்சு விடாம பேசுறாரு 20 நிமிஷத்துக்கு. அந்த அளவுக்கு ஆதங்கத்தை கூட்டுறாரு ஒவ்வொரு கருத்துலையும் பார்த்தீங்கன்னா. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதில் 2024 சொன்ன அவர்கிட்ட 2024 எப்போ கட்சி தோத்து போச்சோ ஒவ்வொரு தேர்தலாக கட்சி தோத்துக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் கட்சியோட வாக்கு வங்கி வீழ்ந்துக்கிட்டே வருது. 2024 நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துருங்க, ஒன்னா சேர்த்துட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சண்முகம் பதிவு பண்றாரு. ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடியே பிரிஞ்சு போன எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆட்சி அமைஞ்சிருக்கும், இல்லைன்னா கூட்டணி ஆட்சியா அமைச்சிருக்க முடியும் நம்மளால. எடப்பாடி பழனிசாமி சரியா அந்த தலைவர்களையும் சேர்த்துக்கல, சரியான கூட்டணியும் அவரால் அமைக்க முடியல. அதனாலதான் தோல்விக்கு காரணம். அதாவது வெற்றியும் தோல்வியும் அரசியல் கட்சிகள் சகஜம்தான்.
ஆனா அதிமுக தோத்துக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி ஒரு கருத்தை சண்முகம் பதிவு பண்ணி அவர் சொல்றாருல்ல, பிரிந்து போன தலைவர்கள் எல்லாம் ஒன்றா இணைச்சு வெற்றி பெறணும் அப்படிங்கிறாரு. ஆமா. அப்ப தலைவர்கள் பிரிந்து போனப்ப இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்திருக்கு? ஓபிஎஸ் பிரிந்ததா இருக்கலாம், அல்லது பல தலைவர்கள் வைத்தியநாதத்திலிருந்து PH பாண்டியன்ல இருந்து, இன்னும் சொல்ல போனா எம்பியாக இருந்த அன்வர் ராஜா, அதிமுகவுல மிக மூத்த தலைவர்கள் ஒருத்தரா இருந்தவர், பல போராட்டங்களை முன்னெடுத்தவர், கொள்கை ரீதியா இயங்கக்கூடியவர். அவரெல்லாம் போன போது இவங்க என்ன பண்ணாங்க? ரொம்ப அமைதியா நிதானமா அதை கடந்து போனாங்க. இன்னும் சில நேரத்துல விமர்சிக்க செஞ்சாங்க. சசிகலா உள்ளிட்ட பலரையும் வந்து மிக கடுமையான விமர்சனத்தை வச்சதுதான் சண்முகம் உள்ளிட்ட தரப்பு. சோ அப்ப எல்லாம் வந்து எதிராக விமர்சனம் பண்ணிட்டு இப்ப வந்து அதை கண்டும் காணாம இருக்கிறத தாண்டி சேர்த்துக்கோங்க, அப்பதான் நம்ம வந்து ஆட்சி அரியணையில் அமர முடியும்னு சொல்றது இது எந்த வகையில நியாயமா இருக்குங்கிறதா. அப்ப என்னன்னா நீங்க சொல்றது அந்த டைம்ல சண்முகத்திற்கு இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்காத நோவன்னு தெரியல. இப்பதான் அவருக்கே புரிதல் வந்திருக்கும் போல் இருக்கு. குழந்தை அவருக்கு புரிஞ்சிருக்கு. இப்பதான் புரிதலே வந்திருக்கும் போல் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வாங்கன்னு சொல்றது வந்து அவருக்கு உண்டான அரசியல் என்பதை தாண்டி எடப்பாடிக்கு எதிரான அரசியல் தான் அவர் பண்றாரு. அதான் தெளிவா புரியுது நமக்கு. இப்ப எல்லாத்தையும் மீண்டும் கொண்டு வந்தா யார் தலைமை பதவிக்கு வர்றது? எடப்பாடியே தலைமை பதவி வைக்க முடியுமா? இல்ல அவருக்கான போட்டி உண்டாகும் இல்லையா? அதனாலதான் இந்த தேதியில நீங்க எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு நாள் விமர்சிக்கலாம், ஆனா தமிழகம் முழுக்க அறிந்த ஒரு தலைவர்னா அது யாரா இருக்காருன்னா எடப்பாடியா தான் இருக்காரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் பிரச்சார காலத்திலே வந்து அவரு தான் முன்னாடி ஆரம்பிச்சாரு. எல்லா 2 ரவுண்டு 3 ரவுண்ட்லாம் போயிட்டு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். அப்ப இவங்க எல்லாம் அவங்க மாவட்டத்திலேயே சுருங்கிட்டாங்க. அப்ப இவர் தான் பல மாவட்டங்களுக்கும் போய் அதிமுகவை பிரச்சாரம் பண்ணவர். அவருடைய பலம் என்னவாக இருக்குன்னா அதுல அதிமுக ஒற்றை முகமா ஜெயலலிதா மாதிரியே நான் தான் இருப்பேன் அப்படின்றது தான். இன்னைக்கு அதுதான் அவருடைய பெரிய பலவீனமா மாறி இருக்கு. ஆமா. இப்போ சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு பொதுக்குழுவை கூட்டுங்க, பொதுக்குழுவில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை வந்து ஏத்துக்கலாம் அப்படின்றத சண்முகம் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. பொதுக்குழுவை கூட்டிட்டு வாட்டர் பாட்டில் விட்டு அடிப்பீங்க, எங்களுக்கு தெரியாதா? அதுக்குதான் நான் கூட்ட மாட்டோம். சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படிலாம் நாங்க பண்ண மாட்டோம். எடப்பாடி பழனிசாமிக்கு அவரோட பதவிக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது, உங்க பதவியில நாங்க வந்து பறிச்சிட மாட்டோம், தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து எடப்பாடிக்கு ஆறுதல் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பறிக்கிறது, நான் உங்க பதவியை பறிச்சுட்டேன் அப்படின்ட்டாரு எடப்பாடி. அவர் பதவியை இன்னைக்கு காலையிலேயே இது பண்ணிட்டாரு மாவட்ட. அதுதான் பெரிய குழப்பமா இருக்கு. அவர் பக்கம் அதிகாரம் இருக்கு, எடப்பாடி பக்கம் அதை வச்சுட்டு எல்லாத்தையும் நீக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த மாதிரி முக்கியமான முடிவுகளை பொதுக்குழுவை கூட்டி விவாதிச்சு முடிவு எடுங்கன்னு தான் சண்முகம் டிமாண்ட் வைக்கிறார். அங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ ஏத்துக்கிறோம், எல்லாம் சேர்ந்து நின்று பேசலாம். இப்போ இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தான் எங்களை கூப்பிட்டு வாங்க பேசலாம்னு சொல்றாரு, வாங்க பழகுவோம்னு சொல்றாரு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை கூப்பிடுறாரு, மறுபக்கம் வந்து எங்க நீக்கிட்டே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். கூப்பிட்டு வச்சு நீக்கி விடுறீங்க. என்னன்னா 2 பெரும் திராவிட கட்சிகளும் பாருங்க ஒரு தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் வாங்க பேசலாங்கிறதே இப்பதான் நடத்துறாங்க. ஆட்சியில் இல்ல நீங்க சொன்னது 2 பேர் தனித்தனியா பேச்சுவார்த்தை பண்ணா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, 2 பேரும் சேரலாம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனை. அதுக்காக தான் SP வேலுமணி எல்லாம் கோச்சிக்கிட்டு வெளில வந்திருக்காரு. அப்படிதான் அவர் சொல்றாரு. இதை நம்ம நம்பணும். ஏன்னா நல்லா பாருங்க, SP வேலுமணி இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த திமுக அதிமுக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கப்பவே அப்பவே வெடிச்சு வெளில வந்திருந்தாருன்னா அவர் நியாயமா இருக்காரு, சேரக்கூடாதுன்னு நினைச்சாருன்னு சொல்லலாம். அப்ப அதிமுக அமைச்சர்கள் நமக்கு இடம் கிடைக்காதுங்கிற ஒரு நிலைமையை நோக்கி நகரும் பொழுதுதான் அவர் இந்த நிலைப்பாட்டு எடுக்கிறாரு. SP வேலுமணி அப்படிதான் வராரு. அப்போ இவங்க வந்து சமய சந்தர்ப்பத்திற்காக இந்த மாதிரியான ஒரு முடிவு நோக்கி நகர்றப்ப எடப்பாடி அவர் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதையெல்லாம் பயன்படுத்தானே பார்ப்பாரு. இறுதியாக 2 கழகங்களும் அந்த செஞ்சுச்சா, அந்த கூட்டணி நோக்கி நகர்ந்துச்சா இல்லையாங்கிறதா மேட்ரே ஒழிஞ்சு, நகர்ந்திருந்தால் இன்னைக்கு விமர்சனம் வைக்கலாம். ஆனா நகர்ந்த, அதாவது அதிமுக எல்லாம் ஒரு கட்சியே இல்ல மற்றும் சிலர் அப்படின்னு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை விமர்சிக்க கூட அதிமுகவை பயன்படுத்தாத விஜய் இன்னைக்கு இவங்களோட சந்திக்கிறாரு. இவங்க அவர் அரசுக்கு ஆதரவு தராங்க. இது எல்லாமே அவங்களுக்கு தப்பா தெரியல. திமுக அதிமுக கூட்டணி போன தப்பு, ஆனா அதிமுக தாவேக்காவோட கூட்டணி போன தப்பு இல்லைங்கிறது SP வேலுமணி தரப்போட வாதமா இருக்கு. இப்போ CV சண்முகம் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, OPS பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு, அவர் தான் வந்து நான் தொண்டரா ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கட்சியில வந்து கேட்டாரு, அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டாரு. இப்போ தொடர்ந்து பல விஷயங்களை மறுத்ததுனாலதான் கட்சி வந்து இந்த அளவுக்கு தோல்வி சந்திச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு சண்முகம் போற போக்கில் சொல்லிட்டு போறார். அப்போ இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது எல்லாத்தையும் இணைச்சா மட்டும் இங்க வந்து கட்சி ஸ்ட்ராங்கா வந்துருமா, அதற்கான ஸ்பேஸை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாருன்ற பெரிய கேள்விதான். இன்னொன்னு நீங்க சொன்னீங்களே எடப்பாடி பழனிசாமி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவார் அப்படின்ட்டு, ஆனா எடப்பாடி பழனிசாமி கையில அந்த அளவுக்கு கமாண்ட் இல்லைன்னு தான் அதிமுக சொல்றாங்க. அவர் கையில பதவி இருக்கே தவிர அவர் பின்னாடி MLAக்களோ மாவட்ட செயலாளரோ பெருசா எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட்டா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, 80க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் இருக்கும் பொழுது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டின கூட்டத்துல
கிட்டத்தட்ட ஒரு சிலர், அதாவது ஒரு 5லிருந்து 10க்குள்ள தான் நம்பர் வராம இருந்திருக்காங்க. மற்றபடி பலரும் வந்திருக்காங்க. அது எடப்பாடிக்கு ஒரு தெம்பு கொடுத்துருக்கு. எஸ்பி வேலுமணி தரப்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. அவருக்கு ஒரு சில மாவட்ட செயலர் சப்போர்ட் இருக்காங்க. ஆனா எடப்பாடி பண்ண ட்விஸ்ட் என்னன்னா, தனக்கு எதிராக இருந்த அல்லது எஸ்பி வேலுமணி தரப்போடு நெருக்கமாக இருந்த முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் பலரையும் சமீபத்தில் அவர் எடுத்தார், பொறுப்பு விட்டு எடுத்தார். ஆனா லீமோ ரோசம் மட்டும் அவங்க அந்த கட்சி பொறுப்புல இன்னும் வச்சிருக்காரு. இவங்க எல்லாரையும் எடுத்துட்டு அப்புறம் இவரு தேவையான ஆட்கள் தானே இங்க இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த எண்ணிக்கையை காட்டுறாரா அப்படிங்கறத பார்க்கணும். ரெண்டாவது, நேத்திய செங்கோட்டையன் ரொம்ப முந்தா நாளே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க ஒன்றும் அமைச்சரவையில் இடம் தரோம்னு சொல்லி அவங்களுக்கு. ஒரு பக்கம் அவர் பட்டுப்படாம அப்படியே அவர் கை கழுவிட்டார், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கை ஓங்குது. இப்ப நடுவுல நம்ம நட்டாத்துல நிக்கிறோமா அல்லது நம்ம சரியா தான் போறோமா அப்படிங்கிறது தான் எஸ்பி வேலுமணி தரப்பினுடைய தாவேக்கா எப்படி சமாளிக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, எதுக்காக தாவேக்கா அதிமுக பக்கம் சாயறாங்க அப்படின்ட்டு. செங்கோட்டையன் சாயல, அதிமுக உடைச்சு தம்பக்கம் சாய. அதுதான் செங்கோட்டையன் சொல்ற பதில் வச்சு அதை மேட்ச் பண்ணிக்கலாம். நாங்க ஒண்ணு அவங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி அவங்களா தேடி வந்தாங்க. தேடி வந்தால் எதுக்கு நாங்கள் வாய்ப்பு மறுக்கணும்? அவங்கள மெஜாரிட்டி சப்போர்ட் பண்ணாங்க, அசம்பிளியில் ஓட் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களா கேட்கும் போது தான் நாங்கள் இது பண்ணுறோமே சொல்கிறோம். நாங்கள் இன்டென்ஷனலாக அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை பண்ணல அப்படின்றத செங்கோட்டையனோட பதிலில் புரிஞ்சுக்க முடியுது. உங்ககிட்டயும் சொன்னாங்களா? எங்ககிட்டயும் அதானே சொன்னாங்க. அது மாதிரி தான் இதுல இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. கூட்டணியை பலப்படுத்த எடப்பாடி விரும்பல. தேமுதிகவிலிருந்து புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் வரைக்கும் இந்த கட்சிகள் கூட்டணி தொடர்பாக பேச வந்தப்ப ஒரு சரியா நடத்தல. தாவேகா கூட்டணி தொடர்பாக பேச வந்தப்போ அவங்கள சரியாக நடத்தல, அவமதிச்சாரு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை சொல்றாங்க. ஆனா அன்னைய தேதியில இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தானே அவங்க கட்சிக்குள்ள இருந்தாங்க அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் அதுல கூடவே வருது. அப்போ இதுல எடப்பாடி தவறு செய்யலன்னு நாங்க சொல்லல, எடப்பாடி செஞ்ச தவறத்தான் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தை விளையாட்டுகளோடையும் சி.வி. சண்முகம் பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த முறை அதிமுக பொதுச் செயலாளராக வர்றவருக்கு இந்த 3 எழுத்து அடையாளம் இல்லாத மாதிரி பாத்துக்கணும். ஓபிஎஸ், இபிஎஸ் மாதிரி. அதனாலதான் சொல்றேன், இப்ப சிவிஎஸ் வந்தாலே இங்க பிரச்சனை பண்றதுக்காக வந்துடுறாங்க. சோ 2 எழுத்து அந்த மாதிரியா இருந்துட்டாங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி ரித்திராதன் பண்டிட்னா பேசிட்டு இருந்தப்ப சொன்னாப்ல. அவரு சொன்ன பாயிண்ட். ஆமா, அவர் சொல்லலைங்க, அவர் சொல்லியிருப்பாரு இப்படி கேட்டிருந்தா அப்படிங்கிறது நானா சொல்றேன். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, எல்லாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்கன்ட்டு. அந்த அதிர்ச்சி என்பது அதிமுக தொண்டர்கள் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தா சொல்லணும். ஏன்னா யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுறது, யாரை ஆதரித்து பேசுறது, யாரை எதிர்த்து பேசுறது. இங்கே இப்போ நம்ம தாவேக்காவை எதிர்க்கிறதா திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறதான்ற ஒரு குழப்பம் கிரவுண்டில் தெளிவாக தெரியுது. இதனால தான் பல சீனியர்ஸ் எல்லாம் போதும்பா கட்சி, நான் இது இந்த அளவுக்கு போகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு பல பேர் விலகக்கூடிய நிலைமைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதில் முக்கியமான நபர் யாருன்னா முன்னாள் அமைச்சர் செம்மலை. அமெரிக்காவுக்கே போயிட்டு சிவாஜின்னு ஒரு அமெரிக்கா போயிட்டு அமைதி தேட போயிட்டார் அவர் அமெரிக்காவில். அவர் ஆக்சுவலாக சேலம் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர், எடப்பாடிக்கு அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தவர். நம்மள்கிட்ட பேசியிருக்கார், சூடசாங்க நிகழ்ச்சியில் ஒரு முறை பேசினார். அந்த அளவுக்கு எடப்பாடி மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் இருந்து அதிமுகவில் ஆரம்ப காலத்திலிருந்தே பயணித்த நபர் தான் செம்மலை. அவரே இப்போ கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமான்ற ஒரு மனவேதனையோட ஒரு கடிதத்தை பகிர்ந்து இனிமேல் நான் கட்சியில் இருக்க போறதில்ல, விலகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து விலகி இருக்கார். இதுல இவர் அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ்ங்கிற அணிகள் பிரிஞ்சப்ப கொஞ்ச நாள் ஓபிஎஸ் கூட இருந்து வேலை பார்த்தார். அன்பிலிருந்து எடப்பாடிக்கு இவர் மேல ஒரு காண்டு, இவர் சரியான சந்தர்ப்பம் வரட்டும் அப்படின்னு காத்திருந்ததாக சொன்னாங்க. அதற்கப்புறம் ஒரு முறை கூட இவருக்கு வாய்ப்பே தரல. எம்பியா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு, எல்லா பொறுப்புகளும் இருந்தவருக்கு அதிமுகவில் ஒரு சாதாரண ஒரு சின்ன பொறுப்புகள் கூட வழங்கப்படல. பெரிய அளவில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்லாம் வந்துச்சு, காத்திருந்தாரு. இந்த எம்எல்ஏவும் ஒன்றும் தரல அவருக்கு. ஸோ இந்த மாதிரியான தொடர் ஏமாற்றங்களும் அவர் வெளியேற காரணமா இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பிடிஆர் அவர் ஏன் அதற்குள்ள வெளியேறிட்டாரு? ஏன்னா இப்போ என்ன சொல்றாங்க, அவர் தரப்புல என்ன சொல்றாரு, 2 முறை நான் எம்எல்ஏ இருந்தேன், நான் நிறைய வேலைகள் பார்த்துட்டேன், அதுவும் இல்லாமல் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்க முடியல, இந்த ஒரு சந்தர்ப்பம் சரியான சந்தர்ப்பம். ஏன்னா முதல்வரே சொல்லியிருக்காரு 6 மாசம் விமர்சிக்க மாட்டோம் இருக்காரு. அந்த டைமை யூஸ் பண்ணி நாங்க ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், அதுக்கப்புறம் நான் உலக அரசியல் நோக்கி நகர போறேன், உலக இந்த பிசினஸ்லாம் ஆல்ரெடி பண்ணுவார் இல்லையா, அதை நோக்கி நகர்றேன்னு சொல்லியிருந்தார். இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன விமர்சனம் எழுது அப்படின்னா, இப்போதான் திமுக 36 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க, இதனால தோற்றம் என்ன காரணம் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அந்த குழு இங்க போறப்ப பிடிஆர் இங்க இருக்க மாட்டாரா? அப்போ அவருக்கு ஒரு தோல்விக்கு பிறகு ஒரு ஓய்வு தேவைங்கிறது இயல்பான ஒண்ணுதான். ஆனா அந்த ஓய்வை முதல்வர் எடுக்கலையே, இவர் எடுக்கிறாருன்னா அப்ப அரசியல தீவிரமா அவர் பார்க்கலையா, இன்னும் எலைட் மனநிலையில தான் இருக்காரா அப்படிங்கிற விமர்சனமும் திமுகவினராலேயே முன்வைக்கப்படுது. எது எப்படியோ விஜயோட என்ட்ரி 2 முன்னாள் அமைச்சர்களை அரசியல இருந்து தற்காலிக ஓய்வு நோக்கி அனுப்பி வச்சிருக்கு. ஆமாம். இப்போ இன்னொன்று பார்த்தோம்னா இவரும் முன்னாள் அமைச்சர் தான், செந்தில் பாலாஜி.
அவரை எப்படி இந்த அரசியல் நகர்த்த போகுது அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா அவர் மீது ஆல்ரெடி அந்த அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ணி திடுதிடுப்புன்னு அமைச்சரா இருந்த பிஏ பூந்து அரெஸ்ட் பண்ணி அவரை ஜெயில கிட்டத்தட்ட 1 வருஷம் வச்சிருந்தாங்க. ஆனாலும் அவர் வந்து இதுதான் குற்றம் செஞ்சாரு அப்படிங்கறத அவங்களால நிரூபிக்க முடியல. அப்புறம் உச்சநீதிமன்றம் அவரை வந்து பெயில் கொடுத்து வெளில அனுப்புனுச்சு இல்லையா. அந்த வழக்குல அடுத்தே வந்து கூடுதலா நாங்க விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2024 அல்லது 25 நினைக்கிறேன் அந்த காலகட்டத்திலேயே ஆளுநருக்கு அமலாக்கத்துறை சார்பாக ஒரு கடிதம் கொடுக்கப்படுது. அனுமதி கேட்டு நாங்க வந்து அவர் விசாரிக்கணும், அவர் முன்னாள் அமைச்சருங்கிற முறையில் அதுக்கான அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு தமிழக தலைமைச் செயலாளர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அது எப்படி நீங்க வந்து ஆளுநர்கிட்ட போய் கேட்கலாம், தமிழக அரசோட வரம்புக்கு உட்பட்ட ஒரு விஷயம், அங்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அந்த கடிதத்தை 2026 இப்பதான் பிப்ரவரி மாசம் நினைக்கிறேன் இப்ப அந்த கடிதத்தை பின்வாங்கிட்டாங்க. அதற்கப்புறம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா ஆளுநர்கிட்ட ஃபர்ஸ்ட் அமலாக்கத்துறை அனுப்பிச்சாங்க இல்லையா, ஆளுநர் என்ன பண்ணியிருக்காரு, தலைமைச் செயலருக்கு அனுப்பிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு அனுமதி கேட்குறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு தலைமைச் செயலர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களோட அப்ரோச் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர்டிங்ஸோட மறுபடியும் ஆளுநருக்கே அனுப்பிச்சிருக்காரு. ஆளுநர் அதை படித்து பார்த்துட்டு அதை அமலாக்கத்துறைக்கு அனுப்பிச்சு நீங்கள் டைரெக்டாக அவர்கிட்ட தான் பேசணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டை விலக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொன்னது போல் இந்த வருடம் தொடக்கத்தில் வந்து அதுக்கான ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீட்சியாக தான் வந்து இப்போ வந்து அமலாக்கத்துறை தலைமைச் செயலாளருக்கு இந்த மாதிரி செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ தாவேக ஆட்சி என்பதால் நிச்சயமாக வந்து அதுக்கான அனுமதி கொடுக்கப்படும். அதனால மேலும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. நான் செந்தில் பாலாஜிக்கான சிக்கலாக பார்க்கல, இதை வந்து நான் விஜய்க்கான சிக்கலாக பார்க்குறேன், எஸ்பி வேலுமணி சிவி சண்முகத்துக்கான சிக்கலாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இந்த வழக்கோட ஆர்ஜின் எங்க ஆரம்பிக்குது, 2011-16 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இந்த வழக்கு திமுக போட்டப்பட்ட வழக்கு. ஆமா, திமுக போடப்பட்ட வழக்கா இருந்தாலும் அதிமுக ஆட்சி காலத்துல தான் அவர் இந்த குற்றம் செய்யறாருன்னு அவர் தண்டிக்கப்படுறாரு. அப்போ அந்த தண்டனைங்கிறது எங்க போகுது, விஜய் கூட்டணி ஆட்சி வைத்துக் கொள்ளக்கூடிய அல்லது விஜய் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்த அந்த அதிமுகவின் ஒரு சாரார் வந்து இவருக்கு ஆதரவளிக்கிறாங்க அப்படின்னா அதே அதிமுகவில் ஒரு அமைச்சரா இருந்தவர் தானே இவரு. அப்ப இந்த தவறுகளுக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டி வரும். ஏன்னா இவங்க வந்து வெறுமனே செந்தில் பாலாஜி திமுக அமைச்சர் அப்படின்னு மட்டும் கடந்து போக முடியாது. அதிமுகவில் இருந்திருக்காரு, அந்த குற்றங்களுக்காக தான் இத்தனை ஆண்டு காலம் ஒரு வழக்கு நடக்குது. அதுதான் திமுகவும் அந்த சிலுவையை சுமக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த அரசியலுக்கு விஜயும் அப்புறம் பதில் சொல்ல வேண்டி வரும். அவர் எங்க சொல்றாரு அது வேற பிரச்சனை, செய்தியாளர் செஞ்சாதானே பதில் சொல்ல போறாரு. இருந்தாலும் இந்த பழி பாவங்களுக்கு நாம இடம் கொடுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் அதிமுகவினுடைய ஒரு சாராருக்கு அமைச்சரவையில் இடம் தர்றதா வேண்டாமாங்கிற விவாதம் இன்னமும் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் வியாழக்கிழமைக்குள்ள முடிவு தெரிஞ்சிடும். ஆளுநர் வந்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு, நாளைக்கு வராமே. ஆமா, வியாழக்கிழமை அமைச்சரை விரிவாக்கம் சொல்றாங்க. அதுல வந்து யாராருக்கெல்லாம் இன்னும் பதவி கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஆனா காங்கிரஸ்ல உறுதிப்பட நிக்கிறாங்க. 5ல் 2 கன்ஃபார்ம். ஒன்று வந்து கிள்ளியூர் ராஜேஷ்குமார், இன்னொன்று வந்து மேலூர்ல ஜெயிச்ச காங்கிரஸ் எம்எல்ஏ விஸ்வநாதன். அவருக்கு தான் அந்த 2 பேருக்கு தான் அமைச்சரவையில் பதவி கொடுக்கப்படும் சொல்லிட்டு காங்கிரஸே கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க போல் இருக்கு. ஆமாம், இப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப தான் இன்னைக்கு பல விஷயங்களில் தாவேக்க அடுத்தடுத்து சர்ச்சைகளுக்கு உள்ளாவது, விமர்சனத்துக்கு உள்ளாவது. குறிப்பாக டெண்டர் வந்து 3 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ள டெண்டர்லாம் முடிஞ்சுறாங்க அப்படிங்கிற விமர்சனமாக இருக்கலாம். அதே மாதிரி டாஸ்மாகில் 10 ரூபா கேட்டாங்க, சில இடங்களில் 20 ரூபா கேட்குறாங்க. இன்னும் சேலம் போன்ற இடங்கள்ல சில வீடியோ போடுறாங்க. அதாவது டாஸ்மாக் இங்கிருந்து எடுத்து இன்னொரு இடத்துல பாரோட செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த லிமிட்ல 717 முடிஞ்சுன்னா அந்த 717 வர்றது தான் இது. ஆனா அங்க இல்ல, ஆனா அங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே இன்னொரு இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வீடியோ. இன்னொன்று விழுப்புரத்துல ரயில்வே நிலையம் பக்கத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூட சொல்லி தாவேக்கா கடந்த ஆட்சி காலத்துல போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு விழுப்புரத்துல மொத்தமா இவங்க மூடுறன்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்தது ஒரு 11 டாஸ்மாக் கடைகள். அதுல 2 தான் மூடி இருக்காங்க. இந்த விழுப்புரம் பக்கத்துல தாவேக்காவினர் போராடினாங்க இல்லையா, அந்த கடைகளை கூட இன்னும் மூட முடியல. காரணம் அரசு வந்து அதிகாரிகள் வந்து இதுக்கு உடனே இசைவு தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரியான பல கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து காங்கிரஸ் மிக கடுமையா விமர்சிச்ச வீடியோவும் இன்னும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அவரும் வந்து அதற்கு இவர் யாரு, நம்ம விருதுநகர் எம்பி மாணிக்க தாகூர், அவர் சொல்றாரு நாங்களும் பேசுவோம், எங்களுக்கும் பேச தெரியும், அவரை தலைமை கண்டிச்சு வைக்கணும் அப்படிங்கிறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் மிக கடுமையா காங்கிரஸ் விமர்சிக்கிறார். அந்த வீடியோக்கள் எல்லாம் பெரிய அளவுல பேசப்பட்டு வரும். ஆனா இத்தனை குற்றச்சாட்டுகள் மத்தியிலையும் தாவேக்காவினர் என்ன நம்பிக்கையா சொல்றாங்க அப்படின்னா, இப்பதான் ஆட்சி பொறுப்பு வந்திருக்கும், நாங்க கூடி சீக்கிரம் வந்து சொன்ன வாக்குறுதிகளை நிச்சயமா நிறைவேற்றி காட்டுவோம், அதற்கான டைம் பீரியட் வந்து சிஎம் விஜய்க்கு தேவைப்படுது, அதனால வந்து ஒவ்வொன்றா நிறைவேற்றி காட்டுவோம். அது மட்டும் இல்லாம எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் விஜய் வந்து டைரக்டா பதிலளிக்காம
அவரோட அந்த போலீஸ் சொல்லுமா? ஏன்னா கடந்த காலத்துல திமுக அரசியல் பெரிய விமர்சனம் என்னன்னா, எங்கெல்லாம் பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு நடக்குதோ அங்கெல்லாம் போலீஸ் உடனே வந்து பதில் சொல்லும், அங்க அப்படிலாம் நடக்கல அப்படின்னு. அது மாதிரிதான் இன்னைக்கு செய்தியாளர் ஒருத்தர் திருவாரூர் முத்துப்பேட்டையில வீடு புகுந்து தாக்குதல் நடத்துறாங்க, கஞ்சா கும்பல் தாக்குதல் நடத்துது. அது வந்து உடனே போலீஸ் என்ன சொல்லுது, அது கஞ்சா கும்பல்லாம் கிடையாது, அது தவறான செய்தி அப்படின்னு விளக்கம் கொடுக்குது. பாதிக்கப்பட்ட செய்தியாளர் என்ன சொல்றாரு, ஆமாங்க கஞ்சா கும்பல் தான் தாக்குனுச்சு, அதுல ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் அப்படிங்கிறாங்க. இப்ப இதுல என்ன நடக்குதுங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம தான் பலரும் குழப்பம். நம்மளே சென்சேஷன்ல பல வாட்டி பேசியிருக்கோம், திமுக ஆட்சியில டைம்லேயே பேசியிருக்கோம். திமுக ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு, எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஆட்சிக்கு மாறி இருக்கு. மக்களுக்கே வந்து திமுக ஆட்சியின் மீது கோபம் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணமே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் பிரதானமாக பேசப்பட்டது. அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து இப்போதான் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. வந்த ஒரு சில நாட்கள்லேயே வந்து அந்த காட்சி இன்னும் மாறாம தான் இருக்கு. எங்கே பார்த்தாலுமே சிறுவர்கள் கொலை பண்ணுறதாகட்டும், இல்லை சில இடங்களில் வந்து விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் இன்னும் பெருசாக நடந்துட்டு இருக்கிறதாகட்டும், அதெல்லாமே வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இது சிஎம்மோட இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக தேவை. சிஎம் வந்து இதில் பேசணும், சிஎம் விஜய் வந்து வெளில பேசினா மட்டும்தான். போலீஸ்காரங்கன்னா அவர் தான் ஹோம் மினிஸ்டர் இல்லையா, காவல்துறை கையில் வச்சிருக்காரு இல்லையா, அதனால் அவர் வந்து வீரியமாக வெளில பேசினா மட்டும்தான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துட்டும் இருக்கு. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் போலீஸ்காரங்க ஆக்ஷன் எடுத்து தான் இருக்காங்க. விஜய் வந்து டக்குன்ட்டு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது உடனே அவரால் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் வேணுன்ற மாதிரியும், அந்த ஒரு டைம் பீரியடையும் மீண்டும் வந்து தாவேக்காரங்க பேச தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த டைம் பீரியட் வந்து எவ்வளோ நாள் தான் விஜய் அமைதியாக இருப்பார் இந்த குற்றங்கள்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்ற ஒரு விமர்சனமாக மாறி இருக்குது. முதல் விஷயம் என்னன்னா, 6 மாதம் டைம் தரணும், ஏன் அவசரப்படுறீங்கிற விஷயத்தை தாவேக்கவுண்டர் எழுப்புறாங்க. ஆமாம், ஆனால் அதற்கு என்ன கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குன்னா, 6 மாதம் எதிர்க்கட்சிகள் அமைதியாக இருக்கணும்னா ஆளுங்கட்சி சரியான ஆட்சி செய்யணும். அதாவது விமர்சன ரீதி இல்லாமலே நான் சொல்றேன், குறிப்பா சொல்லணும்னா, இப்போ குதிரை பேரம் ஆட்சின்னு ஒரு சர்ச்சை கிளம்புது. ஏன்னா அதிமுகவில் போய் டைப் பண்றாங்க, இந்த சைடு அமமுக காமராஜர்கிட்ட போய் டைப் பண்றாங்க. இதை வந்து எதிர்க்கட்சிகள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? அவங்க கூட கூட்டணியில் இல்லாம குதிரை பேரம்ங்கிற விமர்சனத்தை தாங்கி கொண்டு இந்த அரசு நடக்குதுன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். குதிரை பேரம் இல்லை, குதிரை வேகம்ங்கிறது சரியான விளக்கம் கிடையாது. ஸோ அப்போ எதிர்க்கட்சிகள் ரியாக்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இருக்கு அப்படின்னா, கடந்த காலங்களில் திமுக என்ன சொன்னுச்சு, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு போலீஸ் போட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை கடந்த காலங்களில் திமுக ஆதரிக்கிறவங்க சொன்னாங்க. அதுதான் ஓரளவுக்கு நியாயமாகவும் இருந்தது அந்த காலகட்டத்தில். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒரு தவறு பண்றாங்க அப்படின்னா தனிப்பட்ட தவறுகளுக்கு அரசு பொறுப்பேற்கிறது கஷ்டம். தவறுகளுக்கு அப்புறம் அரசு என்ன நிலைப்பாட்டு எடுத்துச்சுங்கிறத பார்க்கணும். அப்ப இங்க இந்த தவறுகள் இப்பயும் அப்படிதான் நடக்குது, தனிப்பட்ட முறைகள்ல நடக்குது. இதே மாதிரிதான் திமுக அரசு என்ன செஞ்சதோ அதான் தாவேக்கா அரசு செய்து. இப்ப இங்க என்ன சொல்றாங்க, இதே மாதிரி இப்ப அதுவும் இல்லாம அவங்க சிங்கப்பெண் படையெல்லாம் நாங்க போடுறோம் அப்படின்னாங்க. இந்த சிங்கப்பெண் படை என்ன பண்ணுச்சு, திருச்சியில ஒரு பெண்ணை, ஒரு காதலியை அவரோட காதலர் வந்து கொடுமையா தாக்குறாரு. அப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தமிழ்நாட்டை வேடிக்கை பார்க்குது. அப்போ இது வெறுமனே ஆட்சி மாற்றமா அல்லது அரசியல் மாற்றம் நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே எழுந்திருக்கு. திமுக சொன்னதெல்லாம் செய்யறதுதான் தாவேக்கானுடைய நோக்கமா? ஏன்னா திமுக கொண்டு வந்த பல திட்டங்களை நாம கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க. அது ஒன்னொன்னா இன்னைக்கு அம்பலப்பட்டு வருது. குறிப்பா இப்ப சென்னையில பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப காலமா இருந்ததுதான். சென்னை வாசிகள் பலருக்கும் தெரியும். ஆமா, ஆனா அது புதிதாக இப்ப கொண்டு வரப்பட்ட மாதிரியான விஷயங்கள். அப்புறம் ஆல்ரெடி இருந்த பெண் போலீஸ் பாதுகாப்புங்கிறது பெண்களுக்கு இருந்தது பல மாநகரங்கள்ல அப்படிங்கறத பார்த்தோம். அதை சிங்கப்பெண் படைன்னு சொல்லிட்டு வேற மாதிரி கொண்டு வந்தாலும் அது எஃபெக்டிவா எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. ஆமா, இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. அதாவது வினோத செய்தின்னு சொல்றதை விட வினோத புகைப்படம், வினோத தோற்றம், வினோத எருமை மாடு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பங்களாதேஷ்ல ஒரு பண்ணை இருக்கு. அதுல வந்து ஒரு பண்ணை தான் இருக்கா? இல்ல, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு பண்ணையில அங்க வந்து 2 எருமை மாடுகள் இருக்கு போல் இருக்கு. அந்த ஒரு பண்ணையில 2 எருமை மாடு தான் இருக்கா? குறுக்க பார்வையாளர்களை பாத்துக்குங்க. அது அங்க இருக்கக்கூடிய பல எருமை மாடுகள்ல 2 எருமை மாடுகள் மட்டும் ரொம்ப கவனத்தை ஈர்த்து இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு எருமை மாடு வந்து அத பொன்னிற முடி, அப்புறம் வந்து அது வந்து கொஞ்சம் வெள்ளையா இருக்கு. அதனால அந்த பொன்னிற முடி, ஃபேஸ் எல்லாம் வெள்ளையா இருக்கிறதுனால இது HSL பாக்குறது. ஆமா, இது HSL பாக்குறதுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாங்க. நேரடியா சொல்லுங்க, அது என்ன கம்பாரிசனே புரியல. இது எல்லா செய்தித்தாள் நியூஸ் போட்டிருக்காங்க. அதாவது இந்த எருமை மாடு மட்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மாதிரி இருக்கு, அதோட நிறத்தெல்லாம் கம்பேர் பண்ணி. இன்னொரு எருமை மாடு வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குமா.
அதனால வந்து இது இஸ்ரேல் பிரதமர் நேட்டன்யாகு மாதிரி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி போட்டு என்ன கம்பாரிசனே புரியல. ரொம்ப வினோதமா இருக்கு கம்பாரிசனே. ஆனா நானும் அந்த போட்டோவை சுத்தி பார்த்தேன், 360 டிகிரிலையும் பார்த்தேன். எப்படி பார்த்தாலும் எனக்கு அந்த மாதிரி தெரியல. அப்போ ஏதோ ஒரு ஒப்பிட்டு அவரை விமர்சிக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்களா ஒப்பீடு பண்ணணும். ஆனா எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு உண்மையிலே இந்த செய்தி இன்னி வரைக்கும் புரியல. அது என்ன செய்தி, அந்த படத்தை கூட இவங்க பார்த்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆமா, அதுதான் புரியாத வினோதமா இருக்கு. என்ன கம்பாரிசன் புரியாம பேசும் வழக்கு இதே மாதிரி பல செய்திகளோட நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.